ஹை ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர் அடுத்தனே நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ கதிர் இந்த அளவுக்கு முத்துவேலை காப்பாற்றினதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சக்திவேல் தேவையில்லாமல் நம்ம இதை மாதிரி பண்ணிட்டோமேன்ற மாதிரி சக்திவேல் அவங்களுடைய தப்பை அவங்க நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. கதிரை பார்த்துட்டு சக்திவேல் போயிட்டு கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நீ என்னுடைய அண்ணனுடைய உயிரவே காப்பாற்றிருக்க, ஆனால் அது தெரியாமல் நான் உன்னை நிறைய பேசிட்டேன்றாங்க. என்ன இருந்திருந்தாலையும் நான் உன்னை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி காயப்படுத்தியிருக்க கூடாது, நிறைய விஷயம் பேசி உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்றலாம் சொல்றாங்க. என்னை மன்னிச்சிருன்றாங்க. நீ மட்டும் என் அண்ணனை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போகாத இருந்தா என் அண்ணன் உயிரோடய இருந்திருக்காது. இந்த அளவுக்கு என் அண்ணன் நல்லா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். ரொம்ப நன்றி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலன்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இனிமேலாச்சும் தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ணாதீங்க. ஏன்னா அவருடைய உடம்பும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணேன்றாங்க. அவரை மட்டும் சரியான நேரத்துல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்காத இருந்தா அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்றாங்க. அது எல்லாமே யோசிச்சு தான் நான் கூட்டிட்டு போகணுன்றாங்க. உண்மையிலே நீ சரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்க, ஆனா நான் தான் தேவையில்லாம தப்பா புரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு அப்படின்ட்டு எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே நன்றின்னு வாங்க. ஆனா உடம்புக்கு பரவாயில்லையான்றாங்க. பரவாயில்ல, என்ன சொல்லல டே சொன்னா எல்லாருமே நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க, அதனாலதான்றாங்க. அப்பா என்னப்பா இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டீங்கப்பா அப்படின்றாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துச்சுன்னா கதிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆக போகுது ராஜின்றாங்க. எனக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா அவன் தங்க மாட்ட பையனை காப்பாத்திட்டான் பாத்தியான்றாங்க. யாரு செய்யாத ஒரு விஷயத்த அவன் எனக்காக செஞ்சிருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே பெருமை பேசிட்டு இருக்காங்க. கதிரை நினைச்சு அந்த இடத்துல எல்லாருமே ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.